சுற்றி செயற்கைக்கோள்கள் தினமும் அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம், இந்த ஆண்டு ஜூன் மாத நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிட்டிங் நவ் தரவின்படி 12,952 செயற்கைக்கோள்கள் பூமியை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியை சுற்றி 12,952 செயற்கைக்கோள்கள் சுற்றிட்டு வருது அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதில் 2025, அதாவது இந்த ஆண்டில் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 145 புதிய செயற்கைக்கோள்கள் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. செயற்கைக்கோள்கள் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா GEO அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜியோஸ்டெனரி, அதே போன்று மிதமான பூமி வட்ட பாதை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய MEO, அப்புறம் தாழ்வான பூமி வட்ட பாதை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய LEO, இந்த 3 முக்கிய பாதையில் தான் செலுத்தப்படுகிறது ஒவ்வொரு செயற்கைக்கோள்களும். LEO பாதையில் சிறிய செயற்கைக்கோள்களும், அதே போன்று GEO MEO வட்ட பாதைகளை மற்றும் உயர்திறன் இருக்கக்கூடிய, அதாவது பெரிய மற்றும் உயர்திறன் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்களும் பயன்பாட்டில் இருக்குது. 2025 இந்த ஆண்டினுடைய நிலவரப்படி செயற்கைக்கோள்கள் அதிகம் இருக்கக்கூடிய 10 நாடுகள் அப்படின்னு நம்ம வரிசைப்படுத்தி பார்க்கலாம். இப்போ பூமி சுற்றி 12,000க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா? இவ்வளோ செயற்கைக்கோள்கள் அப்படிங்கிறது உலகில் இருக்கக்கூடிய பல நாடுகள் அனுப்பிய செயற்கைக்கோள்கள். இது எந்தெந்த நாடு அதிகமாக அனுப்பியிருக்காங்க, இந்த டாப் 10 லிஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா முதல்ல இருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 8,530 செயற்கைக்கோள்கள், அதாவது SpaceX நிறுவனம் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 7,400க்கும் மேற்பட்ட ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்களை வச்சுருக்காங்க. அடுத்து ரஷ்யா பார்த்தோம் அப்படின்னா 1,559 செயற்கைக்கோள்கள். 2036க்குள்ளே 2,600 செயற்கைக்கோள்களாக அதிகரிக்கும் நோக்கில் அந்த முயற்சியானது ரஷ்யா மேற்கொண்டு வராங்க. இப்போ சீனா பார்த்தோம்னா 906 செயற்கைக்கோள்கள். அரசு மற்றும் இராணுவம் மற்றும் தனியார் நிறுவனங்களுடைய ஒருங்கிணைந்த முயற்சியில் சீனா 906 செயற்கைக்கோள்களை கொண்டிருக்காங்க. பிரிட்டன் பார்த்தோம் அப்படின்னா 763 செயற்கைக்கோள்கள். இராணுவ, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சோதனைக்கு மிக முக்கிய பங்காற்றும் வகையில் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 763 செயற்கைக்கோள்கள் சுற்றுப்பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஜப்பான் பொறுத்த வரைக்கும் 203 செயற்கைக்கோள்கள் அவங்க ஏவிய அந்த செயற்கைக்கோள்கள் பூமியை சுற்றிக்கிட்டு இருக்கு. ஜப்பான் இப்போது சுற்றுப்பாதையில் சுமார் 203 செயற்கைக்கோள்களை வச்சுருக்காங்க, சுற்றிக்கிட்டு இருக்கு. அது அரசு, இராணுவம், அறிவியல் மற்றும் புதுமையான களங்களில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் பிரான்ஸ் 100க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள், இராணுவ புலனாய்வு, உயர் தெளிவு திறன் கொண்ட பூமி படங்கள் மற்றும் விண்வெளி பாதுகாப்பு, இந்த மாதிரி நோக்கங்களுக்காக பிரான்ஸ் 100க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை வச்சுருக்காங்க. அடுத்து நம்முடைய நாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 136 செயற்கைக்கோள்கள். இஸ்ரோ தலைமையில் டீப் ஸ்பேஸ் திட்டங்களில் சந்திரயான் 2 மற்றும் ஆதித்யா L1 ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றது. மேலும் 100 முதல் 150 புதிய செயற்கைக்கோள்கள் எதிர்காலத்தில் ஏவப்பட இந்தியா இஸ்ரோ திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து ஜெர்மனி 82 செயற்கைக்கோள்கள். அரசு, அறிவியல், பாதுகாப்பு மற்றும் வணிக பணிகளை உள்ளடக்கிய இந்த மாதிரி தரவுகள், அதனுடைய டேட்டாபேஸ் அடிப்படையில் ஜெர்மனி விண்வெளியில் சுமார் 83 அதாவது 80க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை கொண்டிருக்காங்க. 2029க்குள்ளே சொந்த செயற்கைக்கோள் குழுமம் அமைக்க ஜெர்மனி திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து கனடா பொறுத்த வரைக்கும் 64 செயற்கைக்கோள்கள். புவி கண்காணிப்பு, தகவல் தொடர்பு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நோக்கங்களுக்காக கனடா இதுவரை சுமார் 64 செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க. அதே போன்று அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக மொத்தம் டாப் 10 அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். 10வது இடம் அப்படின்னு பார்த்தோன்னா இட்டாலி 66 செயற்கைக்கோள்கள். கடைசியாக இட்டாலி பொறுத்த வரைக்கும் இப்போ சுற்றுப்பாதையில் 66 செயற்கைக்கோள்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு. இது கண்காணிப்பு, தகவல் தொடர்பு மற்றும் வழி செலுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. IRID திட்டம் மூலமாக 2030க்குள்ள 100 செயற்கைக்கோள்களுடன் வளரும் கூடிய திட்டம். இது மாதிரி வானில் சூழ்ந்த செயற்கைக்கோள்களால் உலக நாடுகள் தகவல் தொடர்பு, பாதுகாப்பு, பருவநிலை கண்காணிப்பு மற்றும் அறிவியல் ஆய்வுகளில் முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவும் அதனுடைய தனிப்பட்ட மற்றும் தனியார் முயற்சிகள் மூலம் விண்வெளி போட்டியில் வேகமாக முன்னேறிட்டு வராங்க.